வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க சின்ன சின்ன ஆசை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா லீலான்னு ஒருத்தங்க நிறைய பேர் கூட சேர்ந்த மாதிரி ட்ரிப்புக்காக வாரணாசிக்கு வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க அந்த டீமை விட்டு மிஸ் ஆயிடுறாங்க. அப்ப மாதவன் ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அவர் கூட ஒரு நாள் முழுக்க சுத்துறாங்க. அப்படி சுத்தும் போது அவரை இவங்களுக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் உண்டாகுது. சோ அதுக்கப்புறம் டீமை கண்டுபிடிச்சு அந்த டீம் கூட கிளம்பி போனாங்களா, இல்ல அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. ரொம்பவே சூப்பரான படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்துல மலையாளத்துல பேசுவாங்க, தமிழ்ல பேசுவாங்க, ஹிந்தில பேசுவாங்க, எல்லாமே கலந்துதான் இருக்கும். சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதையை வாரணாசியில தான் தொடங்குது. விடிய காலையில நேரம் ஒரு டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இங்க வந்து இறங்கிட்டு இருக்காங்க. ட்ரிப்புக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. 2 நாள் ட்ரிப்பை பிளான் பண்ணிருப்பாங்க போல. இப்ப கூட்டு வந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு இந்த இடத்த சுத்தி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இதுல ஒருத்தங்களா லீலான்னு நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேரு மாதவன் அப்படின்றது. ஆக்சுவலா இவரோட பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஏதோ ஒரு டான்ஸ் கிளாஸுக்காக இந்த இடத்துக்கு வர வேண்டிய நிலைமை இருக்கும். பொண்ணுக்காக இவருமே இந்த இடத்துல தான் கடைசி கொஞ்ச நாளா இருக்காரு. அது கடைசி ஒரு மாசமா இங்க தான் இருக்காரு. ஒரு மாசமா இங்க இருக்கிறதுனால நிறைய பேர்கிட்ட இவர் நல்லாவே பழகி இருப்பாரு. இப்ப எல்லாருமே இவரை பார்த்து வாங்க மாதவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயும் பழகி வச்சிருக்காரு. இப்ப திரும்பி லீலாவை நமக்கு காட்டுறாங்க. லீலா கூட நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, யாருமே லீலா கிட்ட சரியா பேச மாட்டாங்க. இவளை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டை இழந்தவ போல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள லீலாவை பத்தி ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. லீலா இதெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்காங்கல்ல, என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி லீலாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல லீலாவோட பேக்கை எவனோ ஒருத்தன் திருடிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். லீலாவும் அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் துரத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் சின்ன சின்ன ஆசைன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப மாதவன் என்ன பண்றாருன்னா, பேப்பர் போட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் செஞ்சு இந்த இடத்துல விட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். அவன் மாதவன் கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்கான். இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு போல, அவர் டீ கடை வச்சிருப்பாரு. அந்த டீ கடை வச்சிருக்கவர்கிட்ட ஒரு லேடி வந்திருக்காங்க போல. அந்த லேடி கிட்ட உங்களால தான் பேச முடியும்ன்ற மாதிரி அவர் சொன்னாரு. வாங்க போலான்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். இவருமே அந்த டீ கடை வச்சிருக்கவரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. இவரோட டீயை தான் மாதவன் விரும்பி குடிப்பார் போல. இவர்கிட்ட என்ன விஷயம்னு கேட்கும்போது இவருமே ஒரு விஷயத்த சொல்றாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்காரங்களா இல்ல மலையாளத்துக்காரங்களான்றது தெரியல, ட்ரிப்பு வந்திருப்பாங்க போல, மிஸ் ஆயிட்டாங்க போல, நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த டீ கடை வச்சிருக்கவர் சொல்லிட்டாரு. அந்த இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா லீலா தான். இப்ப லீலா கொஞ்சம் சோகமா அழுதுட்டு இருக்காங்க. இவருமே லீலா கிட்ட பேசலான்ற மாதிரி பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. கேரளாவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாடா அப்படின்னு கேட்கும்போது இவங்க லைட்டா அழுகுறாங்க. அப்ப தமிழ்நாடு அப்படின்றத இவருமே புரிஞ்சுக்கிறாரு. கவலைப்படாதீங்க, சம்பந்தப்பட்டவங்களை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த போட் ஓட்டிட்டு வந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது ஒருத்தங்க ரீசெண்டா வந்திருக்கிறது தெரிய வருது. யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சு சேர்த்து வச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது அந்த டீமை விட்டு இவங்க பிரிஞ்சுட்டாங்க போல, எப்படியாவது நம்ம சேர்த்து வச்சிடலான்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. டீயை குடிங்கன்ற மாதிரி தராரு. இவங்களுமே தயங்கிக்கிட்டே இருக்காங்க. என்னங்க டீ பிடிக்கலையான்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. இவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. சரி நம்மளும் பேசாம இருப்போன்ற மாதிரி இவர் அமைதியா இருக்காரு. பக்கத்துலயே ஒரு கோயில் இருக்கு, அது சாமி சிலை மாதிரி இருக்கு. இவங்களுமே அந்த இடத்துல போய் வேண்டிட்டு இருக்காங்க. இவருமே பின்னாடி வந்து நிக்கிறாரு. கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சின்ன பசங்க டீ வாங்கித்தாங்க டீ வாங்கித்தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அடிக்கடி இவர் வாங்கி தருவார் போல, அதனால தான் உரிமையா கேக்குறாங்க. இவருமே டீ எல்லாம் இந்த பசங்களுக்கு வாங்கி தந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பயங்கரமா பசிக்குது போல, அதனால தான் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிட்ட மாதவன் இருக்காருல, என்னங்க நீங்க சாப்பிடலையா, வேணா சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்களுமே தலையாட்டுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு கூட்டு வந்துடுறாரு. என்ன வேணுமோ சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த கடையில வந்து சுத்தம்ன்றதே இருக்க மாட்டேங்குது. அந்த கடைக்காரரு எச்செல்லாம் அங்கேயே துப்பிட்டு இருக்காரு. இதை பாக்குறவங்க ரொம்ப அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. இந்த விஷயம் மாதவனுக்கு புரிஞ்சிருது. ஐயோ நம்ம வர கடைக்கு இவங்களை கூட்டு வந்துட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி வாங்குங்க வேற ஒரு கடைக்கு கூட்டு போறேன்னு சொல்றாரு. இப்ப நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்களுமே ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நான் உங்களை நம்பலாமான்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதுக்கு இவர் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு போறாரு. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, நம்பலான்ற மாதிரி அந்த ஸ்மைல்ல இவர் சொல்றாரு. மாதவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லொடன் பேசுற டைப்பா இருப்பாரு. எதுக்காக இங்க வந்திருக்காருன்றதெல்லாம் சொல்றாரு. என்னோட பொண்ணு இருக்கா, அவளோட டான்ஸ் கிளாஸ் முடியிற வரைக்கும் இங்க இருக்கணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி நீங்க எப்படிங்க அந்த டீமை விட்டு பிரிஞ்சீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா இவங்க அதுக்கான பதில சொல்ல மாட்டாங்க. அதை பத்தி கேட்டா எதுவுமே பேசாம இருக்காங்க. சரி நான் அதை பத்தி கேட்கல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு.
ஒரு ஸ்டேஜ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பேக ஒருத்தன் திருடிட்டான், அவனை பிடிக்கிறதுக்காக துரத்த ஆரம்பிச்சேன், அப்படிதான் அந்த டீமை விட்டு பிரிஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, பதில் சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இவங்கள ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டு போனோம்னு நினைக்கிறாருல, இந்த ஊர்ல எனக்கு ஒரு நல்ல ஹோட்டல் தெரியும், அந்த இடத்துக்கு உங்களை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்படி பேசிக்கிட்டே இவங்க ரெண்டு பேருமே அந்த ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹோட்டல் ஓனர் இருக்காருல, வாங்க வாங்கன்ற மாதிரி மாதவனை வெல்கம் பண்றாரு. மேடம் யாரு, ஒய்ஃபான்ற மாதிரி கேட்கிறாரு. ஐயோ இப்படி கேட்டுட்டாரே அப்படின்ற மாதிரி மாதவன் முழிச்சிட்டு இருக்காரு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கடைசி வாட்டி பொண்ணு கூட வந்தேன்ல, இந்த வாட்டி உங்க கூட வந்ததுனால ஒய்ஃப்னு நினைச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே பரவாயில்ல இருக்கட்டும் மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் டீ ரொம்ப பிடிக்கும்ல, இந்த கடையில டீ சூப்பரா இருக்குங்க அப்படின்ற மாதிரி டீயை சொல்லியிருப்பாரு. இப்ப ரெண்டு பேருக்குமே டீ எடுத்துட்டு வந்து வச்சிடுறாங்க. இல்ல இல்ல எனக்கு டீலாம் வேணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த டீயும் சேர்த்து நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னும் போது இவங்களுமே வேண்டிய பொருள்லாம் ஆர்டர் பண்ணிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அதையும் எடுத்துட்டு வந்து ஓனர்லாம் வச்சிட்டு இருக்காரு. இந்த மாதவன்மே நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்கும் போது இவங்களுமே தஞ்சாவூர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க, தஞ்சாவூருக்கும் இந்த வாரணாசிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு மன்னரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாண்டிய மன்னர் இருக்காருல்ல, அவரை பத்தி ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல, சீக்கிரமா சாப்பிடுங்க, நம்ம அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பேசுறத அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ நம்ம இப்படி பேசி இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி இவருமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. இவங்க திரும்பி அந்த டீம் கூட எப்படி போய் சேருவோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க போல. நம்ம ஒரு வழி பண்ணலான்ற மாதிரி மாதவன் ஒரு வழியை முடிவு பண்றாரு. அது என்னன்னா தமிழ் சங்கம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்கு. அங்க இருக்கவர்கிட்ட பேசினா அவர் ஹெல்ப் பண்ணுவாரு, அவர்கிட்ட வேணா போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. போலான்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி நடந்தே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க தம்பி ராமையா தான் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னு கேட்கும் போது கூட்டு வந்த மாதவன் விஷயத்தெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காரு. அப்படியா நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி மாதவன் கிட்ட சொல்லும் போது மாதவனும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இவங்களுமே ஆளுங்க வருவாங்கன்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தம்பி ராமையா இருக்காரு பாத்தீங்களா, இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவருக்கு தமிழ்நாட்டுல குடும்பம் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல இவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இவர் அங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. நிறைய கடன் பட்டு சாவலான்ற மைண்ட் செட்ல தான் இங்க வந்திருப்பாரு. கடவுளா பார்த்துதான் எனக்கு இந்த லைஃப் அமைச்சு தந்தாரு. என்னோட ஜாதகத்திலேயே தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தி வருவா, அவளதான் நீ கட்டிக்கிற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி இருந்தது, அது நீங்க தான் போல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் இப்படி பேசுறது இவங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு. இந்த மனுஷன் என்ன இப்படி பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி அப்செட்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாதவன் இந்த இடத்துக்கு வந்து அவர் பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாரு. லீலாவுமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றாங்கல்ல, மாதவன் கூடயே திரும்பி போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மாதவனும் தம்பி ராமையாவை முறைச்சு ஒரு பார்வை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சாரிங்க, அந்த நபர் இப்படிலாம் பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி லீலா சொல்றாங்க. அப்போ ஒரு காதல் ஜோடி இருக்காங்கல்ல, இவங்களை கொஞ்சம் இடிச்ச மாதிரி கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. இப்படி வந்துட்டு இருக்கவங்க அங்க இருக்க ஒரு அகோரி சாமியை பாக்குறாங்க. இந்த மாதிரி அகோரிகள் வந்து பாடி எல்லாம் சாப்பிடுறதா சொல்லுவாங்களே, இவர் சாப்பிடுவாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது அகோரிகள் சாப்பிடுவாங்க, நிறைய உண்மையான ஆளுங்களும் இருக்காங்க, இவன மாதிரி போலியான ஆளுங்களும் இருக்காங்க, இவன்லாம் பாடியை சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவருமே விளையாட்டா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவங்களுமே நான் நினைச்ச மாதிரி வாரணாசி இல்ல, வாரணாசி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, அது எதுவுமே இங்க இருக்கிற மாதிரியே இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இல்லங்க, அது நம்ம பாக்குற விதத்துல தான் இருக்கு, இந்த கண்ணோட்டத்தோட, அதாவது ரசிக்கணும்ன்ற கண்ணோட்டத்தோட பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்றாரு. அந்த மாதிரி இவங்களுமே கவனிக்கிறாங்க. அப்பதான் இங்க இருக்க எல்லாமே கொஞ்சம் அழகா தெரிய ஆரம்பிக்குது. இங்க எப்ப பாரு சங்கீதம் கேட்டுக்கிட்டே இருக்கு, எப்ப பாரு வந்து சந்தோஷமா எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பூஜை நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் ரசிச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான், இப்பதான் இதோட அழகு எனக்கு புரியுதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு சின்ன பொண்ணு பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கோங்கன்ற மாதிரி தொல்லை பண்ணிட்டு இருக்கா. சரி வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி இவருமே வாங்கிக்கிறாரு. உங்களுக்கு வேணுமான்னு கேட்கும்போது இவங்க வேணான்ற மாதிரி மறுத்துறாங்க. இப்ப அவங்களுமே உங்க ஒய்ஃப் உயிரோட இருக்காங்களான்னு கேட்கும்போது இல்லங்க தவறிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஒய்ஃபும் இவரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. கல்யாணம் ஆகி 2-3 வருஷத்துலயே ஒய்ஃபை தவறி இருப்பாங்க. அப்பத்துல இருந்து இவர் சிங்கிளா இருக்கிறதா சொல்றாரு. தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாங்க கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. சரி உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும் போது லீலாவும் இவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா லீலாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா தான் ஒருத்தரை திருமணம் பண்ணிருப்பாங்க. ஏற்கனவே அவருக்கு ஒரு பையன் இருப்பான். நான் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பையனை பாத்துக்கிறதுக்காக, ஆயமா வேலை பாக்குறதுக்காக தான் என்ன கல்யாணம் முடிச்சிருக்காருன்றதே எனக்கு தெரிய வந்தது. எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் அவ்வளவு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்லாம் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் சில வருஷத்துக்கு முன்னாடி தான் தவறி இருக்காரு போல. ஆனா பையனுக்கும் இவங்களுக்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பையன் மேல பாசம்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா பையன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை சுத்தமா மதிக்க மாட்டாரு.
இவங்கள பாக்குறதுக்கு கூட வரமாட்டாரு. எனக்கு ஒரு பேரன் இருக்கான், அந்த பேரனை கூட பார்க்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இவருமே ஆறுதல் சொல்லிட்டாரு. வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், இன்னும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி மாடி மாதிரியான ஒரு பகுதிக்கு கூட்டு வராரு. இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமாங்க சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி லீலாவும் சந்தோஷமா பாக்குறாங்க. இவருமே போட்டோ எடுக்கலான்ற மாதிரி போன் எடுத்து அவங்கள போட்டோ எடுக்கிற மாதிரி போறாரு. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அதனால இவருமே போட்டோ எல்லாம் எடுக்க வேணான்ற மாதிரி போனை வச்சிடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அங்க ஒரு காதல் ஜோடியா பாக்குறாங்க. இந்த காதல் ஜோடி தான் இவங்க ரெண்டு பேரையும் இடிச்ச மாதிரி போயிருப்பாங்க. அந்த காதல் ஜோடி இருக்காங்கல்ல, இந்த இடத்துல கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கிஸ் பண்றது, கட்டி பிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது இவங்க பக்கத்துல உட்காந்து பாக்குறாங்கல்ல, ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு என்ன பண்றான்னு கேட்கும் போது, என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பு தான் படிச்சிருக்கா, வெளிநாட்டுக்கு போற பிளான்ல இருக்கா, இப்ப டான்ஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. டான்ஸா? எனக்குமே டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை தாண்டி இவங்களுக்கு வாரணாசியில நிறைய பகுதியை சுத்தி பார்க்கணும், நிறைய விதமா சாப்பிடணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கு. அந்த இடத்துக்குலாம் என்ன கூட்டு போக முடியுமான்னு கேட்கும் போது, இதுல என்ன இருக்கு, கண்டிப்பா கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு டிஷ்ஷா ட்ரை பண்ணலான்ற மாதிரி முதல்ல லஸ்ஸி குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த லஸ்ஸி ப்ளூ கலர்ல இருக்கும்னு சொன்னாங்க, ஆனா நார்மலா தான் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே லஸ்ஸியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் எங்க தஞ்சாவூர்ல இருக்க அந்த குலோப் ஜாம் மாதிரி வராதுங்க, அது அவ்வளவு சூப்பரா இருக்கும், நாக்குல எச்சி ஊறோன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஊர்லயுமே சரி ஒரு குலோப் ஜாம் இருக்கும், அதை சாப்பிடுறதுக்கு எச்சி ஊறாதுங்க, அந்த ஊர்ற எச்சில போட்டே விடலாம், அந்த அளவுக்கு எச்சி ஊறோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்படி ஜாலியா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப லஸ்ஸியை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு அந்த லஸ்ஸி சுத்தமா செட் ஆகல போல, அதனால வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் காமெடியா வாந்தி எடுத்துட்டு இருக்காருல, அதை பார்த்து இவங்களுமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே திரும்பி அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, சின்ன பசங்க கிட்ட இருந்து காத்தடி எல்லாம் வாங்கி விட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, விளக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி லீலா கிட்ட கேக்குறா. ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இங்க வாங்கன்ற மாதிரி மாதவன் கிட்ட கொஞ்சம் காசை கேக்குறாங்க. ஒரு 100 ரூபாய் தாங்க, அப்புறமா தந்துடுறேன்ற மாதிரி காசை வாங்கிடுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட விளக்கெல்லாம் வேணாம், இந்த காசை நீ வச்சுக்கோன்ற மாதிரி தராங்க. ஆனா இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, சும்மாலாம் எனக்கு காசு வேணாம், விளக்கு வாங்குறதா இருந்தா வாங்கிக்கோங்க, இல்லனா பரவாயில்லன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த வயசுலயே இந்த பொண்ணு இவ்வளவு மெச்சூரா இருக்காளே அப்படின்ற மாதிரி இவங்களுமே மாதவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கெல்லாம் படிக்கிற வயசு தானே, பாவம் படிக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இந்த பொண்ணை நான் கூட படிக்க வச்சா நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. வேணா கூட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி மாதவன் கிண்டலா சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு வரதா இருந்தா கூட்டு போறது எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர்கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க, நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் கணக்குல வச்சுக்கோங்க, நான் தந்துடுறேன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பொண்ணுக்கு கால் பேசிட்டு வந்துடுறேன்ற மாதிரி போன் எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வராரு. பொண்ணுக்கு ட்ரை பண்றாரு. பொண்ணு அப்ப டான்ஸ்ல இருக்காங்க போல, அதனால அப்பாவோட காலை எடுக்காம இருக்காங்க. அதனால இவரும் திரும்பி லீலா கிட்ட வந்துடுறாரு. இப்ப லீலா கூட வந்த குரூப் நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே செம்ம கடுப்புல இருக்காங்க. லீலா காணாம போயிட்டாங்கல்ல, அதனால இவங்களும் சுத்தி பார்க்க முடியாம இருக்கு. அவ வந்ததுல இருந்தே தனியா தான் இருந்தா, வந்ததுல இருந்து அவ மொழியே சரியில்லை, இப்ப அவ காணாம போனதுனால நம்ம எல்லாருமே அவதிப்பட்டு இருக்கோம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, லீலாவை அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்குற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்களோட டீடைல் எல்லாம் தந்துடுறாரு. அந்த நபருமே லீலான்னு ஒருத்தங்க இங்க தான் இருக்காங்கன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தேவையில்லாம என்னால உங்க வேலை எல்லாம் கெட்டு போயிருச்சுல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு என்னங்க பெரிய வேலை இருக்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. இப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவரோட பொண்ணு பேரு ஜானகி அப்படின்றது. ஜானகி பிறந்த நாளுக்கு ஒரு சாரி வாங்கலாம்னு நினைச்சேன், நீங்க வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சாரி எல்லாம் சூஸ் பண்ண சொன்னா நான் சூப்பரா சூஸ் பண்ணுவாங்க, என்னை எல்லாருமே பாராட்டுவாங்க. ஆக்சுவலா என்னோட பையன் மருமக என்ன கண்டுக்கவே மாட்டாங்க, ஆனா எதிர் வீட்டு மருமக இருக்கா பாத்தீங்களா, என்ன அவ்வளவு பிடிக்கும், அவதான் இந்த ட்ரிப்புக்கான ஐடியாவே தந்து என்ன அனுப்பி வச்சா, நான் தஞ்சாவூர்காரி, சூப்பரா உங்களுக்கு சாரி எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம், நம்ம அந்த இடத்துக்கு ரிச்சால போனா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் வண்டியில தான் போனோம்னு சொல்லியிருப்பாரு, நம்ம ரிச்சால போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு அதுவும் ஒரு ஆசையா இருக்கும் போல. சோ இப்ப ரிச்சாலே இவங்க டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப துணி கடைக்கு வந்துடுறாங்கல்ல, இப்ப அந்த பொண்ணுக்காக சாரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சாரியோட டிசைன்லாம் சூப்பரா இருக்கு, அதனால இவங்களுமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னாலும் உன்னை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இவங்களுக்கு ஒரு சாரி பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குன்னும் போது ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பூவை வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாரு. பட்டு புடவையில இருக்கும் போது பூ வச்சா நல்லா இருக்கும்ல, இவருமே பூவை வாங்கிட்டு வந்துடுறாரு. இதை வச்சு விடுங்கன்ற மாதிரி அங்க இருக்க பொண்ணு கிட்ட சொல்றாரு. அவங்களுமே வேகமா வந்து வச்சுலாம் விட்டுட்டு
போயிட்டு இருக்காங்க. ஆனா இதை பாக்குற லீலாக்கு கொஞ்சம் கோவம் வருது. காரணம் வந்து ஒரு கணவன் தான் மனைவிக்கு வாங்கி தரணும், இவர் வாங்கி தராரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்படுறாங்க. இப்ப பில் எல்லாம் போட்டு இவருமே பேக வாங்கிடுறாரு. இப்ப லீலா அங்க இருந்து கிளம்பும் போது வேகமா நடக்கிறாங்க. இவருமே அவங்க ஈக்குவல் நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா பயங்கரமா இவருக்கு மூச்சு வாங்குது. எங்க எனக்கு இறக்கிதுங்க, கொஞ்சம் பொறுமையா நடங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்கிட்ட சாரி கேளுங்க, என்கிட்ட சாரி கேளுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க சாரின்ற மாதிரி இவருமே கேட்கிறாரு. அது என்னன்னா பட்டுப்புடவைக்கு பூ வச்சா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் வாங்கி தந்தேன், நீங்க இப்படி கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது, மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து பொண்ணு கிட்ட இருந்து போன் கால் வருது. என்னப்பா நம்ம மத்தியானம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமான்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. இல்லம்மா நான் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருத்தங்களா, யார் அது அப்படின்ற மாதிரி பொண்ணு கேட்கும் போது இவருமே எப்படி சொல்றதுன்னு தயங்குறாரு. ஏறக்குறைய ரெண்டு பேருக்குமே ஒரே வயசுல, அதனால தயங்கிட்டு இருக்காரு. இப்படி தயங்கிட்டு இருக்கும் போதே வேற ஒரு கால் இவருக்கு வருது போல. அப்புறமா நான் பேசுறேன்னு பொண்ணு கிட்ட இருந்து கட்டாயிடுறாரு. இப்ப என்ன கால்னு பேசும்போது அந்த குரூப் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. சீக்கிரமே வந்து நாங்க எங்க இருக்காங்கன்றத சொல்றோம், அந்த இடத்துல போய் விட்டுருங்கன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாங்க. இவருமே அதை லீலா கிட்ட சொல்றாரு. அந்த குரூப் கிட்ட திரும்பி போனோன்னு லீலாவோட முகமே மாறுது. இப்போ ஒரு இடத்துல இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதை இவங்க ரெண்டு பேருமே கவனிக்கிறாங்க. எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் நடுவுல எப்ப பாரு இப்படிதான் சண்டை வரும், உங்களுக்கு எப்படின்ற மாதிரி மாதவனை பார்த்து இவங்க கேக்குறாங்க. எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் பெருசா சண்டைலாம் வராது, ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒத்துமையா தான் இருந்தோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. லீலாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்கன்றது தெரியுது. இப்ப சாப்பிடுற டைம் ஆயிடுச்சுல, பக்கத்துல சாப்பிட்டுட்டு நம்ம அந்த இடத்துக்கு கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டலுக்கு இவர் கூட்டு வந்துடுறாரு. அந்த ஹோட்டல்ல வந்து வீட்டுல செஞ்ச மாதிரி சூப்பரா சாப்பாடுலாம் போடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. அப்பன்னு பார்த்து பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. அப்பா வந்து போன வாட்டி மழுப்பிட்டார்ல, இப்ப பொண்ணு டீடைலா கேட்கும் போது அப்பாவுமே தயங்கி தயங்கி இந்த விஷயத்த சொல்றாரு. ஏன்பா அப்படியா நான் உங்களை சந்தேகப்பட்ட போறேன், இதுக்கு ஏன்பா இவ்வளவு வெக்கப்பட்டு இருக்கீங்க, ஆள் எப்படி அழகா இருக்காங்களா, பேசாம கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பொண்ணு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விளையாடாதமா அப்படின்ற மாதிரி இவருமே காலை கட் பண்ணிடுறாரு. லீலாவும் சாப்பாடு நல்லா இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல சாப்பிட்டு முடிக்கிறாங்க. பக்கத்திலேயே ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்துக்கு போயிடலான்ற மாதிரி இவருமே கூட்டு வராரு. அது என்னன்னா நிறைய வயசானவங்களா இந்த இடத்துல இருக்கிறது தெரிய வருது. இவங்க எல்லாரையுமே வந்து பசங்க விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி லீலா கேக்குறாங்க. சேச்சே அப்படிலாம் கிடையாதுங்க, இவங்களே பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது சிலர் கடைசி காலத்துல வாரணாசியில உயிர் போனோம்னு நினைப்பாங்கல்ல, அவங்களா இந்த இடத்துக்கு வந்து தங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் சூப்பரா இருக்கு, நான் கூட இந்த இடத்துக்கு வந்துடலான்ற மாதிரி நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது லீலா இருக்காங்கல்ல, தெரியாதனமா ஒருத்தரை இடிச்சிடுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் சாம்பல்லாம் கொண்டு வந்திருப்பாரு போல, அது எல்லாமே கீழே சிந்திருது. அவர் அதை கொஞ்சம் பதட்டமா எடுத்துட்டு இருக்கும் போது லீலாக்கு கஷ்டமா இருக்கு, தெரியாதனமா சாம்பலை தள்ளி விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவர் கொஞ்சம் தள்ளி போய் உக்காந்துட்டாருல, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி லீலா சொல்றாங்க. மாதவனும் லீலாவும் அந்த இடத்துக்கு வராங்க. இவர் சோகமா இருக்கிறதுனால ஆறுதல்லாம் சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பதான் இவருமே ஒய்ஃப் இறந்து போயிட்டா, கடைசி வரைக்கும் என் கூட இருப்பான்னு நினைச்சேன், என்னை இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டா, ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அழுவுறாரு. இவங்க ரெண்டு பேர் தான் ஆறுதல் சொல்றாங்க. இப்ப ஒய்ஃபுக்கான இறுதி சடங்கு பண்றதுக்காக தான் வந்திருக்காரு போல. அது எல்லாத்தையும் அவர் பண்றதை இவங்களுமே தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நன்றிலாம் சொல்லிட்டு அவருமே கிளம்புறாரு. அந்த குரூப் எங்க இருக்காங்கன்றது மாதவனுக்கு தெரிஞ்சிருச்சு. மாதவன் அப்ப நம்மளை விட்டு இவங்க பிரிய போறாங்களா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ல இருக்காரு. இவங்களுக்குமே மாதவனை விட்டு பிரியறது கஷ்டமா தான் இருக்கு போல. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா தப்பு தப்பா பேசுவாங்க, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. என்ன நம்ம சொன்னோன்னு கிளம்பிட்டாரு, இல்ல நான் இருக்குன்னு சொல்லியிருக்கணும்ல, சொல்லலையே அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க சின்ன வயசை பத்தி இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. லீலா சின்ன பொண்ணா இருக்கும் போது அப்பா ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. லீலாக்கு நிறைய இடத்த சுத்தி பார்க்கணும்ன்ற மாதிரி ஆசைலாம் இருக்கும். அப்பா கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா நிறைய இடத்துக்கு என்ன சுத்தி காட்டுங்கப்பா அப்படின்னும் போது கண்டிப்பா சுத்தி காட்டுறன்ற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் குடும்பத்தோட சூழல்லாம் வேற மாதிரி மாறி இருக்கும் போல. கொஞ்சம் தள்ளி தான் அந்த குரூப் இருக்காங்க. இவங்க போனோம்ல, ஆனா போகாம இங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பையன் இந்த இடத்துக்கு வந்து எதாவது உதவி வேணுமான்ற மாதிரி கேக்குறான். அதாவது வேற வேற மொழியில கேக்குறான். இவங்க என்ன மொழிக்காரங்கன்னு தெரியாம ஒவ்வொரு மொழியா பேசிட்டு இருக்கான். இவங்க எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. இங்க ஒருத்தங்க உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஹெல்ப்னே சொல்ல மாட்டாங்கன்னு போன்ல பேசுற மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்கான். அப்பயே இவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் சைக்கோத்தனமா பேச ஆரம்பிக்கிறான். இங்க வந்து யாரும் உயிரோட திரும்பி போனது இல்ல, நான் அவங்கள சாவடிச்சிருவேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இதை கேட்டு இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்கல்ல, பயந்து அழவே ஆரம்பிக்கிறாங்க. எங்க அழாதீங்க அழாதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். லீலா திடீர்னு நம்மள போக சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி மாதவன் ஃபீலிங்ல இருக்கும் போது பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது. பொண்ணுகிட்டயும் இந்த விஷயத்த சோகமா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அவங்கள பிடிச்சிருந்தது, ஆனா திடீர்னு போக சொல்லிட்டாங்க, கஷ்டமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி விடுங்கப்பா, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பாக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இன்னும் அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போலன்றது இவருக்கு தெரிய வருது. இவர் அந்த ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
அங்க எல்லாருமே லீலாவை பத்தி ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. அவ வந்ததுல இருந்தே நமக்கு தொல்லை தான் கொடுத்துட்டு இருக்கா, இவள மாதிரி ஆளுங்களை எல்லாம் எதுக்காக கூட்டு வராங்கன்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற மாதவனுக்கு கஷ்டமா இருக்கு. இதனால்தான் லீலா இங்க இருந்து பிரிஞ்சு வந்துட்டா போல அப்படின்ற மாதிரிலாம் மாதவனுக்கு தோணுது. லீலா கிட்ட பேசிட்டு இருக்க இந்த பையன் என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான்ல, லீலாவும் ஒரு ஸ்டேஜ்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த டீம் கூட இருக்கிறது பிடிக்காம இவங்க வேணும்ட்டே தான் பிரிஞ்சு வந்திருப்பாங்க. திருடினது உண்மைதான், ஆனா திருடனை துரத்துற மாதிரி வேணும்ட்டே அந்த டீமை விட்டு இவங்க தான் பிரிஞ்சு வந்திருப்பாங்க. நான் எதர்ச்சியா ஒருத்தர்கிட்ட பேசி பழக ஆரம்பிச்சேன், அவரால தான் எனக்கு இந்த இடமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசுல நான் என்னத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையுமே அவர் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சிட்டாரு, இதை என்னால மறக்க முடியாதுன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. மேற்கொண்டு இவங்க பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல இவங்க கிட்ட பேக் எல்லாம் திருடினான் பாத்தீங்களா, அவனை எதர்ச்சியா இந்த இடத்துல கவனிக்கிறாங்க. இவன் தான் என் பேக்கை திருடினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கூட இருக்க இந்த பையன் இருக்கான்ல, நான் எப்படியாவது பிடிச்சிடுறேன்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறான். இவங்களுமே பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கவங்க இந்த குரூப்லாம் ஒரு இடத்துல இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கே வந்து நிக்கிறாங்க. இப்ப குரூப்பை சேர்ந்த எல்லாருமே ஒவ்வொன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அடி பாவி, எங்க எல்லாரையும் அலைய விட்டுட்டு இவ பாத்தீங்களா இங்க ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே ஒவ்வொன்னு பேசுறத மாதவனுமே கவனிச்சிட்டு இருக்காரு. நீங்க எப்படியும் நாளைக்கு நைட்டு தானே கிளம்ப போறீங்க, அதனால அது வரைக்கும் என் கூடயே இவங்க இருக்கட்டும், நாங்க ரெண்டு பேருமே சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேகமா கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதுதான் அவங்க கிட்ட பர்மிஷன்லாம் வாங்காம வேகமா கையை பிடிச்சிட்டு கூட்டு போறாரு. இது லீலாக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை தான் தருது. ஒரு ஸ்டேஜ்ல கையை விட்டவரு, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, அங்க எல்லாருமே உங்களை அப்படி பேசுறதை கேட்கும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது, அதனால தான் வேகமா கூட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. நானுமே அதனால தான் அந்த குரூப்பை விட்டு வேணும்ட்டே பிரிஞ்சு வந்தன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த பையனுமே வந்து நீங்க தான் அந்த மாஸ்டரா அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எவ்வளவு நேரம் உனக்கு வெயிட் பண்றது, சீக்கிரமா வான்ற மாதிரி அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பையனுமே திரும்பி லீலா கிட்ட வந்து உங்களோட பர்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு, அவன் திருடனா இருந்தாலும் பாவம், அதனால அவனுக்கு கொஞ்சம் காசை தந்துட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டு இருக்கான். எப்படியோ காசெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இவருக்கு காசை தர பாக்குறாங்க. இல்ல இல்ல எனக்கு காசெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிடுறாரு. நைட்டு நேரம் விளக்கெல்லாம் வெட்டுற மாதிரி இங்க ஒரு ரிச்சுவல் நடக்கும் போல, நம்ம அதை அட்டென்ட் பண்றதுக்கு வரலாம், அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலாமான்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவர் மேல இப்ப நம்பிக்கை வந்துருது. ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தம்பி ராமையா கவனிக்கிறாரு. என்ன நம்ம கிட்ட இருந்து கூட்டு போய் இவன் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே வந்துடுறாங்கல்ல. முதல்ல மாதவன் குளிக்க போயிடுறாரு. அப்பன்னு பார்த்து பொண்ணு கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். இவங்க தான் அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஓஹோ நீங்க தான் அவங்களா, அப்பா சொன்னாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசுறாங்க. உங்களை நான் பார்க்கணுமேன்னு கேட்கும் போது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு காலையில வரைக்கும் இங்கதான் இருப்பேன், நீ வந்து பாருமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப லீலா குடிக்கிறதுக்காக போக போறாங்கல்ல, எனக்கு மல்லிப்பூ மட்டும் வாங்கி தரீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. முதல்ல வாங்கி தந்ததுக்கு கோவப்பட்டிருப்பாங்க, இப்ப இவங்களே வாங்கி தர சொல்றாங்க. இவருமே ஸ்மைல் பண்றாரு. இப்ப வாங்கி தந்துடுறாரு போல. ஏற்கனவே ஒரு சாரி எடுத்து தந்தார்ல, அந்த சாரியை போட்டு தான் இவர் கூட சேர்ந்த மாதிரி இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த விளக்கு வெட்டுற ஃபங்க்ஷன்லாம் நடக்குது இல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் இவங்க டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அது நடக்கிற இடத்துக்குமே இவங்க வந்துடுறாங்க. அந்த இடத்துல நடக்கிறதெல்லாம் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அங்க காசெல்லாம் தரணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா காசெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. அங்க காசெல்லாம் தரணும்ன்ற அவசியம் இல்லங்க, ஃப்ரீயாவே பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல, அந்த ஆர்ட்டுக்கு நான் தந்த ஃபீஸா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இவருமே கேட்டு சிரிக்கிறாரு. இப்ப வந்துட்டு இருக்கும் போது அந்த விளக்கு விக்கிற பொண்ணை பாத்துறாங்க. இங்க வா, நான் ஒன்னதான் தேடிட்டு இருக்கேன், எல்லா விலைக்கும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கிட்டயே காசு இருக்கு பாத்தீங்களா, அது மூலியமா இவங்களுமே எல்லா விலைக்கும் வாங்கிடுறாங்க. விளக்க அந்த இடத்துல விட்டுட்டு வேண்டிக்கிட்டா வேண்டது நடக்கும்ன்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கும் போல. இவங்களுமே விளக்கெல்லாம் அந்த இடத்துல விட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் விட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்லும் போது இவருமே அந்த இடத்துக்கு வந்து விளக்கெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. பொண்ணை கூட்டிட்டு நீங்க கேரளாக்கு போயிடுவீங்கல்லன்ற மாதிரி லீலா கேக்குறாங்க. ஆக்சுவலா பொண்ணை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறா, அவ கூட நானும் போலான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ அப்ப நீங்க போயிடுவீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கூடயே இருக்கணும்ன்ற மாதிரி லைட்டா இவங்களுக்கு ஆசை இருக்கு. ஆனா அதை நேரடியா கேட்க முடியாதுல்ல. ஆமா, பொண்ணை தனியா விட முடியாது, நீங்க பொண்ணு கூட போறதுதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களே இவங்களோட மனசை சமாதானப்படுத்திக்கிறாங்க. இன்னொன்னு சைடு பொண்ணு இருக்காங்கல்ல, வெளிநாட்டுல இருக்க இவங்களோட காதலங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. காதலங்கிட்ட அப்பா பழகிட்டு இருக்க விஷயத்தை பத்தியும் சொல்றாங்க. இந்த வயசுலயான்ற மாதிரி அவர் கேக்குறாரு. ஏன் இந்த வயசுல வரக்கூடாது, அம்மா இறந்து போனதுல இருந்து தனியாவே இருக்காரு, அவர் லைஃப்ல இந்த மாதிரி நடந்ததை நினைச்சு நான் சந்தோஷம் தான் படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே ஓகேன்ற மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்டுமே ஏத்துக்கிறாரு. காலையில போய் அவங்கள பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு ரோட்டு கடையில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எங்க ஊரு டேஸ்ட் வராதுன்ற மாதிரி தான் இவங்க சொல்லிக்கிட்டே சாப்பிடுறாங்க. இவங்க தமிழ்ல பேசுறத அங்க இருக்கவர் கவனிக்கிறாருல. ஓஹோ நீங்க ரஜினி ஊரான்ற மாதிரி
கேக்குறாரு. ஆமா ஆமா சூப்பர் ஸ்டார் ஊரு தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இந்த மாதவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இவங்களுக்கு வயசு இவ்வளவு ஆயிருச்சுல, அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காங்க. மாதவனுக்குமே இவங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருமே இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டு இருக்காரு. இவங்க கூட கடைசியில ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா என்னன்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஆனா அதை வெளி காமிச்சுக்க கொஞ்சம் தயங்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறத இவங்க ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே உங்க பொண்ணு டான்சரா, எனக்குமே டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் ஆடினது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மாதவனோட மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இப்ப மாதவன் என்ன பண்றாருன்னா மியூசிக் பண்றவர்கிட்ட பேசுறாரு. இப்ப மியூசிக் பண்ணிட்டு இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நமக்காக ஒருத்தங்க டான்ஸ் பண்ண போறாங்க, இவங்க பேரு லீலா, இவங்க தான் நமக்காக டான்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றாரு. இது மாதவன் வேலைன்றது லீலாக்கு புரியுது. லீலா கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டான்ஸ் ஆடுங்க அப்படின்ற மாதிரி மாதவன் மோட்டிவேட் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல லீலா இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமாவே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வாசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரிலாம் இவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாசிக்கிறவருக்கு காசெல்லாம் போடுவாங்க. இப்ப இவங்க டான்ஸ் ஆடுறதும் சூப்பரா இருக்குல்ல, நிறைய பேர் காசெல்லாம் போடுறாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க வாங்க, இந்த காசு உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே மாதவன் காசை வாங்கலல்ல, இந்த காசையாவது தரலான்ற மாதிரி இவங்க மாதவன் கிட்ட காசை தராங்க. ஓஹோ, இப்ப பணக்காரி ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இல்லங்க, எனக்கு கிடைச்ச சம்பளம் மாதிரி எனக்கு தோணுது, இந்தங்க வச்சுக்கோங்கன்னு போது, இல்ல இல்ல எனக்கு இந்த காசெல்லாம் வேணாம், எனக்கு அதுக்கு பதிலா ஏதாவது வாங்கி தரணும்னா வாங்கி தாங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. காலையில ஒரு டீ கடையில வச்சு தானே இவங்க ரெண்டு பேர் சந்திச்சாங்க. இப்ப நைட் நேரம் ஏறக்குறைய அந்த டீ கடை இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நைட் நேரம் சரக்கெல்லாம் போடுவாரு போல. இந்த அமைதியான இடத்துல சரக்கு போறதே ஒரு தனி சுகம்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. லீலா என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்லணுமோ அதே அளவுக்கு உங்களுக்கும் நன்றி சொல்லணும், ஏன்னா உங்களால் தான் இவரை சந்திச்சேன், இவரை சந்திச்சதுனால தான் இன்னைக்கு முழுக்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, என் ஆசை எல்லாமே நிறைவேறுச்சு அப்படின்ற மாதிரி இவருக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே வாரணாசிக்கு வரவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை விட்டுட்டு தான் போவாங்க, ஆனா நீங்க தான் உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயத்தை கூட்டிட்டு போக போறீங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவர் இந்தியில தான் சொல்லுவாரு, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பக்கத்துல இருக்க மாதவன் தான் புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்ப மேற்கொண்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ராட்னத்தை பாக்குறாங்க. எனக்கு ராட்னம் சுத்தம் போல இருக்கு, வரீங்களான்னு கேட்கும் போது எனக்கெல்லாம் செட் ஆகாதுங்க, நீங்க சுத்துங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவங்க சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிறத இவர் கீழ இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து தம்பி ராமையா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டு போயிட்டு நீ கரெக்ட் பண்ணிட்டல, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் மிரட்டிட்டு இருக்காரு. அப்ப அவங்களுமே ராட்னத்தெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, நீங்களே காசை தந்துருங்கன்ற மாதிரி தம்பி ராமையாவை மாட்ட வச்சுட்டு கிளம்பிடுறாரு. அங்க இருக்கிற பையனும் தம்பி ராமையா கிட்ட காசை கேட்டுட்டு இருக்கான். இப்ப அங்க இருக்க ஒரு போட்ல இவங்க ரெண்டு பேருமே படுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் தெரியாத ஒரு நபர் கூட போட்ல படுத்துட்டு இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தது இல்லைன்ற மாதிரிலாம் லீலா சொல்றாங்க. மேல இருந்து உங்க ஒய்ஃபும் என்னோட ஹஸ்பண்டும் பாப்பாங்க, கோவப்பட கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஹோட்டல்ல இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பாண்டிய மன்னரை பத்தி இவர் ஏதோ சொல்றதுக்காக வந்தார்ல, என்னங்க சொல்றதுக்கு வந்தீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் அப்ப சொல்றதுக்காக வரும்போது நீங்க சட்டுன்னு கோவப்பட்டுட்டீங்கன்ற மாதிரி சொல்றாரு. நானே அப்ப கொஞ்சம் பதட்டத்துல இருந்தேன், அப்ப வேற நீங்க தொணன்னு பேசிட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், சரி இப்ப சொல்லுங்கன்னு கேட்கும் போது இல்ல இப்ப நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ, என்ன பழி வாங்குறீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிதான் வச்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. சரி நீங்க சின்ன வயசுல பார்க்க எப்படி இருப்பீங்க, அதுக்கான போட்டோ ஏதாவது இருக்கான்னு கேட்கும் போது என்கிட்ட ஒரு போட்டோ இருக்குன்ற மாதிரி இவருமே ஒரு போட்டோவை பர்ஸ்ல வச்சிருப்பாரு. அதெல்லாம் எடுத்து இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இவங்களுமே பரவாயில்ல அழகா தான் இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஒன்னும் நான் அழகெல்லாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்லங்க உண்மையிலேயே அழகா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. உங்க ஞாபகார்த்தமா இந்த போட்டோ என்கிட்டயே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரி ஓகேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவங்க விளக்க விடும் போது ஏதோ வேண்டுனாங்கல்ல, என்ன வேண்டுனீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல வேண்டுதல சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா அது நடக்காதுங்க, அதனால சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டே இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்டேஜ்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல இவங்க கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்சு பார்க்கும்போது அவர் நல்ல தூக்கத்துல இருக்காரு. இந்த ஒரு நாள்லயே இவரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா தூங்கிட்டு இருக்க அவரோட தலைய தடவிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவரை ரொம்பவே இவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. இப்ப திரும்பி இவங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவர் கண்முழிக்கிறாரு. கண்முழிச்சவரை லீலான்னு எழுப்பலான்னு பாக்குறாரு. மேல கையை வச்சு எழுப்ப முடியாதுல்ல, கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு, அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. சரி அவங்களா எந்திரிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம டீயை வாங்கலான்ற மாதிரி டீயை வாங்கி அவங்களுக்கும் கொண்டு போறதுக்காக வராரு. அப்படி கொண்டு போறதுக்காக போகும்போது அந்த போட் எடுக்கிற பையனுமே அவங்க அசைவே இல்லாம இருக்கிறதுனால இறந்து போயிட்டதா சொல்றான். இது இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல, என்ன ஏதுன்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது அந்த கூட்டு போக வேண்டிய குரூப் இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸுங்களும் என்ன ஏதுன்ற மாதிரி ஃபார்மாலிட்டி எல்லாம் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க.
அவங்க தான் இந்த இடத்துல நிறைய பேர்கிட்ட பழகி வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து ஃபீல் பண்றாங்க. உதாரணத்துக்கு விளக்கெல்லாம் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட இருந்து வாங்குனாங்கல்ல, அந்த சின்ன பொண்ணுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் மாதவனோட பொண்ணான ஜானகி இந்த இடத்துக்கு வராங்க. இந்த லேடியை தான் நம்ம பாக்குறதுக்கு வந்தோம், அதுக்குள்ள இறந்து போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி ஜானகியும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. அப்பாக்கு அந்த லேடியை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அப்பா உடஞ்சு போய் கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி அப்பாக்கு இவங்க ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா எதுவுமே பேசாம உட்காந்துட்டு இருக்காருல, விடுங்கப்பா விடுங்கப்பான்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து போட்டோவை அப்பா எடுத்து வச்சிருப்பாரு போல. இந்த போட்டோவை நானே வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அப்பாவுமே அவங்க எரிஞ்சிட்டு இருக்கும் போது போட்டோவை அந்த இடத்துல போடுறாரு. கடைசியா ஒரு நபர் ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா, அதாவது வாரணாசிக்கு வரவங்க எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதை விட்டுட்டு தான் போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இப்ப மாதவனுக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனா இந்த இடத்துலயே அவங்களை விட்டுட்டு போற நிலைமை தானே வந்திருக்கு. அதெல்லாம் இவருமே லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இறந்து போனவங்க இருக்காங்கல்ல, இவரோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க போட்ல உட்கார்ந்த மாதிரி இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எப்படி பேசினாங்களோ அந்த மாதிரி தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கற்பனைன்றது மாதவனுக்கு தெரிய வருது இல்ல. மாதவன் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.